அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரஹலாத் அகாடமி. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம புதன்கிழமை ஆப்டிடியூடு டெஸ்ட்டு மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்டிடியூடுக்கு உண்டான அட்டவணை எப்படி நம்ம அந்த ஆப்டிடியூட் டாபிக்ஸ் எப்படிலாம் கொண்டு போக போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை குரூப் 2A மெயின்ஸ் அதுவாக இருந்தாலும் சரி, ரீசனிங் அப்படின்னு சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணுற மாதிரி சேர்த்து மொத்தமாக எத்தனை டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 33 டாபிக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 33 டாபிக்ஸில் 16 டாபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு அந்த 16 டாபிக்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த 16 டாபிக்ஸ் பார்த்தாலே அந்த 25 கொஷினில் கண்டிப்பாக 20க்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் வந்துடும். இப்போ மீதம் இருக்கிறதுலாம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து டோட்டலாக அதை பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின் 4 கொஷின் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 22 கொஷின் ஃபஸ்ட்டு 16 டாப்பிக்லேயே உங்களுக்கு கேட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு 16 டாபிக் நான் அந்தமாதிரி சிலபஸ் வைஸாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சிலபஸ் உடச்சி அதுக்குள்ளே எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் தனித்தனியாக ஒரு டாப்பிக்காக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம். நம்மளுடைய கிளாஸ் நம்மளுடைய டெஸ்ட்டும் அப்படி தான் போக போகுது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சுருக்குதல், 2வது விழுக்காடு, 3வது மீப்பெரு பொதுக்காரணி, மீச்சிறு பொதும்படுங்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் 5வது டாபிக். 6வது டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனி வட்டி, அப்புறம் கூட்டு வட்டி, அதன் பிறகு அளவியல் 2ஆக போட்டிருக்கும். 2D 3D அந்த இதில் பரப்பளவு கொள்ளளவு வரும். அப்புறம் காலம் மற்றும் வேலை, தருக்க காரணிகள் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், அப்புறம் புதிர்கள், தரவரிசை பசில்ஸ் வரும். அப்புறம் டைஸ் பகடை, அப்புறம் காட்சி காரணிவியல் படங்கள்லாம் போட்டு வர மாதிரி இருக்கும். அப்புறம் எண் எழுத்து காரணிவியல், அப்புறம் எண் வரிசை, எண் தொடர். இது வரைக்கும் தான் நம்மளுடைய சிலபஸில் கொடுத்துருக்காங்க வெளிப்படையாக. ஸோ இது மட்டும் இல்லாமல் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது ஒரு கொஷின் 2 கொஷின் கேட்பாங்க. ஆனால் எல்லா டாப்பிக்லேருந்து மொத்தமாக கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த டாபிக் ஒரு 10 டாபிக் இருக்குதுன்னா அதுலேருந்து ஒரு 4 டாபிக் எடுத்து அதுலேருந்து ஒன்று எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுப்பாங்க. ஸோ அதை பார்ப்போம். 17வது டாப்பிக்காக என்ன இருக்குன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல், அதன் பிறகு பகுப்பாய்வு அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சராசரி ஆவரேஜ், லாபம் மற்றும் நட்டம், நேர்மாறல் எதிர்மாறல், அப்புறம் வயது கணக்குகள். இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் குழாய் கணக்குகள், ரயில் கணக்குகள், காலமும் தொலைவும், நிகழ்தகவு, கணித குறியீட்டு செயல்கள், அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லாம் வச்சு போடுற மாதிரி இருக்கும். புள்ளி விவர வரைபடங்கள், கால அளவிகள், திசைகள், அப்புறம் கடிகாரங்கள், எண் கணித தர்க்க அறிவு, எழுத்துக்களின் வரிசை. ஸோ அந்த டோட்டலாக இந்த 33 டாபிக் பார்த்தீங்கன்னா 33லாம் இல்லை 16 டாபிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் 22 கொஷின் போட முடியும். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு 10 மாடல் தான் இருக்கும். ஸோ அந்த மற்ற 17வது டாப்பிக்லேருந்து 33வது வரைக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 25 கொஷின் நம்ம மேக்ஸில் கண்டிப்பாக போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆப்டிடியூடுக்கு நம்ம டெஸ்ட்டுக்கு எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறது பார்க்குறோம். ஸோ எல்லா வாரமும் ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த ஒவ்வொரு டாபிக் லைன் பை லைனாக வைக்கப்படும். அந்த 16வது டாபிக் தாண்டிட்ட பிறகு 2 டாப்பிக்காக சேர்த்து வச்சுருவோம். ஏன்னா அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ மொத்தமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நம்ம ரிவிஷன் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக 25க்கு 25 கொஷின் போட முடியும். ஓகேங்களா. ஸோ அதனால் இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.